What is up everyone and welcome back to Information Overdrive. So the channel வந்து பாத்தீங்கன்னா totally related about cars and bikes. So உங்களுக்கு cars and bikesல இவ்வளவு கூட இன்ட்ரஸ்ட் இருந்தா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Ford கம்பெனியோட எக்ஸிட் பத்தி பார்க்க போறோம். So let's get straight into the video. It's not a game, it's a rich thing. So இப்போ Ford வந்து பார்த்தோம்னா இந்தியால one of the largest and one of the oldest car manufacturing and selling company. Ford வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நியர்லி 30 இயர்ஸாக வந்து கார்ஸ் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கொஞ்ச நாளாவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டு பற்றி நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபோர்டு வந்து இந்தியா விட்டு வெளியே போக போகுது, ஃபோர்டுக்கு மேலே காரில் மேனுஃபேக்சர் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய ரூமர்ஸ் வந்து கிளம்பிட்டு இருந்துச்சு. பட் 2 நாளைக்கு முன்னாடி ஃபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஸ்டேட்மெண்ட் இருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. பட் அது என்னன்றதை மூலம்னா பார்ப்போம். பட் ஃபோர்டு ஏன் இந்தியா விட்டு வெளியே போகுதுன்றது மெயின் ரீசன் என்ன நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாயிருச்சு. கடைசி 2-3 இயர்ஸ் வந்து பார்த்தோம்னா ஃபோர்டோட காசு வந்து ஹார்ட்லி தான் ஏதாவது சேல்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ 2000 கார்ஸ் ஒரு வருஷத்துக்கு சேல் பண்ணுறதே ஃபோர்டு வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஆயிடுச்சு. லைக் எண்டேவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல கார், பட் வந்து கொஞ்சம் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இருக்கிறதுனால அதோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போதைக்கு ஃபோர்டில் வந்து பார்த்தோம்னா இக்கோஸ்போர்ட் தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் செல்லிங் கார். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி கேட்டகரியில் வருது. காம்பேக்ட் எஸ்யூவி கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் செல்லிங் கேட்டகரி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இக்கோஸ்போர்ட்டோட சேல்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. பட் நிறைய கார்ஸ் லைக் ஃபீகோ, எஸ்பயர், ஃபியாஸ்டா இந்த மாதிரி கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரொம்பவே கம்மியாகிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஃபோர்டோட டிசைன்ஸ் அண்ட் ஒரு டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனிஸ் கம்பீட் பண்ணுற மாதிரி கிடையாது. ஃபோர்டு என்னதான் நல்ல கம்பெனியாக இருந்தாலும் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ரோட்ஸ் வந்து ஃபோர்ட் கார்ஸ் அவ்வளோ கிடைக்காது. ஏன்னா மற்ற கம்பெனிஸ் லைக் ஹோண்டாவாக இருக்கட்டும், மஹேந்திராவாக இருக்கட்டும், ஸ்கோடாவாக இருக்கட்டும், இவங்களோட லுக்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும், யூஸ் பண்ணுற டெக்னாலஜி நல்லா இருக்கும், இவங்க ஃபேஸ் லிஃப்ட் வெர்ஷன்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, அதெல்லாம் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோர்டு வந்து லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ ஃபோர்டோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைஞ்சிட்டே வந்துச்சு. இப்போ கரண்ட் சினாரியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டோட சேல்ஸ் நியர்லி 0 இருக்குது. யாருமே பெருசாக அந்த ஃபோர்ட் கார்ஸ் வாங்குறதே இல்லை. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக எண்டேவர் கார் ரொம்பவே பிடிக்கும். பட் இப்போ கரண்ட் சினாரியோ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக யாருமே ஃபோர்ட் கார்ஸ் வாங்குறதே கிடையாது. ஸோ இப்போ ஃபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி 10 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி $2 billion வந்து லாஸ் மேக் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி $2.5 billion இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதில் $2 billion வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எந்த கம்பெனியாக இருந்தாலும் இவ்வளோ பெரிய லாஸ் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ரன் பண்ணவே மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணி தான் தீருவாங்க. ஸோ இப்போ அந்த ஸ்டேட் தான் இப்போ ஃபோர்டு வந்திருக்கு. ஃபோர்டோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் கார்ஸ் அவ்வளோ விற்கிறது இல்லை. இப்போ ஃபோர்ட் கார்ஸ் விற்கிறதுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறது இல்லாமல் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 80,000 கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோர்ட் கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. தட் இஸ் 20%. இப்போது இந்த கம்பெனியால் வந்து பார்த்தீங்கன்னா 4 லட்சம் கார் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 80,000 கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 20% தான் அந்த கெப்பாசிட்டி. ஸோ இப்போ ஃபோர்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 20% தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. அது வந்து நிறைய காசு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ ஃபோர்ட் கம்பெனி வந்து இவ்வளோ பெரிய லாஸாக மேக் பண்ணதுக்கப்புறம் என்ன டிசைட் பண்ணாங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஸ்டெப் யோசிச்சே ஆகணும், நெக்ஸ்ட் ஏதாவது நம்ம பண்ணி ஆகணும்னு டிசைட் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டில் மைண்ட் வச்சு அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா இதுக்கு மேலே கண்டிப்பாக இந்தியாவில் சேல்ஸ் நடக்க போகிறது இல்லை, நம்ம இங்கே இருக்கிற ஃபேக்ட்ரிஸ் வந்து க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணாங்க. ஸோ ஃபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து என்ன எழுதிருக்குன்னா Ford India will cease manufacturing vehicles for sale in India immediately. இப்போ இதுக்கு அடுத்து என்னன்னா ஃபோர்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாக்காக மேனுஃபேக்சர் பண்ணுற காசு வந்து ஸ்டாப் பண்ண போகிறாங்க இமீடியட்லி. தட் மீன்ஸ் இப்போவே கூட ஸ்டாப் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அதுவே அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 யூனிட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து குஜராத்தில், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில். ஸோ இப்போ குஜராத்தில் இருக்கிற யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசெம்பிளி யூனிட். இந்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குவார்டர் ஆஃப் 2021 தட் மீன்ஸ் அக்டோபர், நவம்பர், டிசம்பருக்குள்ளே அவங்க வந்து க்ளோஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு யூனிட் தட் இஸ் சென்னையில் இருக்க யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் குவார்டர் ஆஃப் 2022 வந்து அவங்க க்ளோஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபோர்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கம்பெனி. நியர்லி thousands and 10,000s ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ திடீர்னு இந்த ஃபோர்ட் கம்பெனி வந்து க்ளோஸ் ஆகுதுன்னா யாருக்கும் வேலை வாய்ப்பு என்ன ஆகும், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்றது பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் கம்பெனி மனசில் வச்சுக்கிட்டு நாங்கள் இவங்களுக்குள்ள க்ளோஸ்லி ஒர்க் பண்ண தான் போகிறோம், இவங்க வந்து அப்படியே அமௌண்ட் விட்டு போகிறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஸ்டேட்மெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி இன்சிடென்ட் வந்து ஏற்கனவே ஒரு கம்பெனி கூட பார்த்துருக்கோம். அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஷெவர்லேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நாங்கள் சேல்ஸ் எல்லாமே திடீர்னு க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ ஃபோர்டு வந்து சேமாக அந்த மாதிரி இல்லைனாலும் கொஞ்சம் செம்வாட் சிமிலராக இருக்குது. ஸோ ஃபோர்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் மட்டும் தான் இந்தியாவில் ஸ்டாப் பண்ண போகிறாங்க, சேல்ஸ்லாம் ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ அவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சேல் ஆக தான் போகுது. இப்போ சப்போஸ் ஒரு 1000 எண்டேவர்ஸ் வந்து இன்னமும் தமிழ்நாட்டில் இருக்குன்னா ஃபார் சேல் வந்து இப்பயும் அது இருக்க தான் போகுது. ஸோ இப்போ கம்பெனி மூட போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காசுக்கு ஒரு ஹெவி டிஸ்கவுண்ட் கூட நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த ஷோரூம்ஸில். ஸோ இப்போ ஃபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஷோரூம்ஸ், டீலர்ஷிப்ஸ் எதுவுமே க்ளோஸ் பண்ண போகிறது கிடையாது. அந்த டீலர்ஷிப்ஸில் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். ஜஸ்ட் மேனுஃபேக்சரிங் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் க்ளோஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ இதுக்கு அர்த்தம் என்னன்னா லைக் நிறைய காசு இருக்குது, லைக் மஸ்டாங் இருக்குது, மஸ்டாங் மாக்கி இருக்குது, அண்ட் இது மாதிரி நிறைய எக்ஸ்க்ளூசிவ் காசு வந்து பார்த்தீங்கன்னா சிபி யூனிட்டாக இம்போர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஃபோர்ட் கம்பெனி என்ன பண்ணுச்சுன்னா இந்தியாவுக்காக கார் மேனுஃபேக்சர் பண்ணது இல்லாமல் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த லாஸ்லாம் தாங்கினதுக்கப்புறம் வந்து ஃபோர்டு என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இன்னமும் இருக்க தான் போகிறோம், பட் என்ன பண்ண போகிறோம்னா ஃபாரின்லேருந்து காசை இம்போர்ட் பண்ணி இந்தியா கொண்டு வர போகிறோம்.
ஸோ இப்போ காசை இம்போர்ட் பண்ணுறது ஒரு விஷயம் கிடையாது, பட் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகலாம். அண்ட் ஃபோர்ட் கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் நாங்கள் சர்வீஸ் கொடுக்க போகிறோம், அதே மாதிரி தான் சேம் ஆஃப்டர் மார்க்கெட் இருக்க போது, அதே மாதிரி தான் ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி எல்லாமே அதே மாதிரி தான் இருக்க போது, ஜஸ்ட் நாங்கள் மேனுஃபேக்சரிங் பிளான் மட்டும் இந்தியாவிலேருந்து ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எனிஹாவ் நம்ம ஷெவர்லேட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஷெவர்லேட் கம்பெனி க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கொஞ்சம் அடி வாங்குச்சு, ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி வாங்குச்சு. ஸோ அதே மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் ஃபோர்ட்லேயும் இருக்க போகுது. அவங்க என்ன தான் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து கேர் எடுக்க போகிறோம், சர்வீஸ் வந்து ப்ராப்பராக பண்ணுவோம், பட் அதோட மேனுஃபேக்சரிங் பிளான் மெயின் பிளான்ட் இங்கே இல்லாதனால ஸ்பேர் பார்ட் அவைலபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறையலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன கொஞ்சம் லைட்டாக இருக்கலாம். பட் இப்போ கரண்ட்டாக வந்து இந்த கம்பெனி க்ளோஸ் ஆக போது நியூஸ் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காசு மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும் இந்த காசில். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்ச கார் நல்ல டிஸ்கவுண்ட்டில் கிடைச்சா மறக்காம அதை மிஸ் பண்ணிடாதீங்க, இதை நல்ல வாய்ப்பு வாங்கிடுங்க. ஏன்னா சர்வீஸ் கண்டிப்பாக இருக்க தான் போகுது, சர்வீஸ்க்கு வந்து எந்த விதமான ஹிண்ட்ரன்ஸும் வரப்போகிறது கிடையாது. ஸோ யாருமே பயப்பட தேவையில்லை. ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் தான் ரொம்ப பெரிய கொஸ்டினாக இருக்கும். லைக் இப்போ இந்த கம்பெனி மூட போகிறாங்களே, இந்த காசை நம்ம வாங்கலாமா இல்லை வாங்கக்கூடாதா? அதுக்கு ஆன்சர் தான் என்ன பார்த்தீங்கன்னா, எஸ், நீங்கள் தைரியமாக வாங்கலாம். ஏன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் இருக்க போகுது, சர்வீஸ் வந்து க்ளோஸ் ஆக போகிறது கிடையாது. ஸோ சர்வீஸோட அவைலபிலிட்டி கொஞ்சம் கம்மியானால் கூட எனிஹாவ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காரை சர்வீஸ் பண்ணிடுவீங்க. பட் இந்த ஹெவி டிஸ்கவுண்ட்ல இந்த மாதிரி நல்ல காசு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே கிடைக்காம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச கார், நல்ல கார் உங்களுக்கு வந்து வாங்கணும்னு தோணுச்சுன்னா அது தைரியமாக நீங்கள் வாங்கலாம், அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேடான நியூஸ் தான். ஏன்னா ஃபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் கம்பெனிஸ் இந்தியாவில் கார் மேனுஃபேக்சர் பண்ணுறது, அது வந்து இப்போ இந்தியாவில் சேல் பண்ண முடியாமல் வெளியே போகுதுன்னா அது ரொம்ப சேடான விஷயம் தான். ஃபோர்டோட கார் வந்து என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்கட்டும், அது குவாலிட்டியாக இருக்கும், எப்பயுமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பேக்ஸ் ஆஸ் ஆப்ஷன் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க மஹேந்திராவில், ஸ்கோடாவில். பட் ஃபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக்ஸ் ஆஸ் ஸ்டாண்டர்ட் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சேஃப்டி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா எடுத்து காசை மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அந்த கம்பெனிக்கு இப்படி ஒரு நிலைமையானது வந்து ரொம்பவே சேடான விஷயம் தான். அண்ட் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப்ஸ் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ அட் த எண்ட் கன்க்ளூஷன் என்னன்னா, ஃபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபோர்டோட டீலர்ஷிப்ஸ் அண்ட் எல்லா ஷோரூம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தான் இருக்கும், சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஃபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட் இந்தியாவில் வந்து கார் மேனுஃபேக்சர் பண்ணி அது வந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணி சேல் பண்ண போகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் அவைலபிளாக இருக்கும் அண்ட் அட் அ ஹையர் ப்ரைஸ். காரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஹையராக இருக்கும் தென் நார்மல் ப்ரைஸஸ். ஸோ இதனால் நம்ம வந்து ஃபோர்ட் கார்ஸ் வந்து இந்தியாவில் இனிமேல் வரவே வராது, நம்மளுக்கு கிடைக்காதெல்லாம் பயப்பட தேவையில்ல, கண்டிப்பாக கிடைக்கும். பட் முன்னத்தோட கொஞ்சம் ப்ரைஸ் ஹையராக கிடைக்கும். ஏன்னா இம்போர்ட் டியூட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய இருக்கும் இந்தியாவில், அதில் ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைக் ஆக தான் செய்யும். ஸோ பட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஃபோர்ட் கம்பெனியோட கரண்ட் இந்தியன் ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தோம். ஃபோர்ட் கம்பெனி வெளியே போக போதா இல்லையா, அவங்க வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, அவங்களோட ஒர்க்கிங் எப்படி இருக்க போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐ வில் see you new video tomorrow.